ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வானத்தை பூமி படைத்த தேவனை மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா. இந்த கர்த்தாவே தேவனே, இந்த பிப்ரவரி மந்தில் தேவனே அப்பா, இந்த 2வது மாதத்துல 2nd டே எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா. தேவனே, எத்தனோ பேர் ஜீவனோடு இல்லைப்பா ஆண்டவரே. எங்கள் மேலே தயவு கிருபை வைத்து தேவனே இந்த நாளிலே தேவனே ராஜா உம்மை துதிக்க ஆராதிக்க கர்த்தாவே தேவனே வார்த்தைகளை கேட்க எங்களை இந்த இடத்துல ஆயத்தப்படுத்துக்காக கூடானு கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஏசப்பா. இப்பொழுது தேவனே பாடல்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே, ஆராதனை ஆசீர்வதிங்க தேவனே. ஆராதனை வேளையில் உங்க மகிமை உங்க பிரசன்னத்தை ஆலே முழுதும் நிரம்பட்டுப்பா கர்த்தாவே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைங்களை பிரசன்னத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே ராஜா அப்பா. கர்த்தாவே சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி, ஜப குறிப்புகள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலே தேவனே எங்களுக்கு கர்த்தாவே அப்பா, நீங்க ஆவிக்குரிய ஒரு நல்ல மன்னவனு கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பேசுங்க, உங்க வார்த்தை பெருகட்டும் கர்த்தாவே அப்பா. நாங்க சிறுகட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. இயேசுவே நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சில பாடல்கள் பாடி அவர் நாம மகிமைப்படுத்துவோமா? அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோமா? வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தில் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து
வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் வீழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் வீழும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கிய நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க
மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். என்னோடு கூட இருக்கிறவர், என்னை காண்கிறவர், என்னை காப்பவர், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னோடு கூட வருகிறவர். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? சிங்கக்கவியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் மக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். பாடுவோமா? சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். கரங்களை தட்டி பாடுவோமா? சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நீங்க பாருங்க. சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவளை இருக்கிற எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, எந்த பிசாசின் தந்திரங்கள் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், ஆண்டவரே கர்த்தாவே, தூத சேனையை கொண்டு என்னை காப்பாற்றுவீர் என்று சொல்லி கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? நான் ஆவியினால் யுத்தம் வெல்வேன். கரங்களை தட்டி பாடும்போது அந்த யுத்தத்தை வெல்கிற ஒரு ஆவிய எனக்குள்ள, இந்த குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்கும். சொல்லுங்க. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். பாடுவோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். ஓ சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இந்த மாதம் முழுவதும் சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, உங்க ராஜ்யம் எனக்குள்ள வந்ததால, ஆண்டவரே, இன்னைக்கு வருகிற எல்லா சூழ்ச்சிகளும் அன்றைய என்னை விட்டு விலகி போகும். எந்த சூழ்ச்சியை நீ ஒன்றும் அணுகாத ஆண்டவரே. ஏன்னா எனக்காக அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட வருகிறீர். நிழல் போல என்னோடு கூட வருகிறீர் ஆண்டவரே. கோணலான பாதைகள் எல்லாம் செவ்வாயாக்குகிறவர். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல, இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்துல உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லா சூழ்ச்சிகளுக்கும் மத்தியிலையும் எங்க சபையை, எங்க குடும்பத்தை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைய நீ நடத்துவீர் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட வருவீர். கரங்களை தட்டி
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஓ அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். பாடுவோமா? அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்து, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து, பனி துளியா என்னை நனைத்தார். பாடுங்க. சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், உங்க சத்தம் வரலையே, அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். கொஞ்சம் சத்தமா. சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து, பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நீங்க பாருங்க. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார், அவர் என்னை காத்திடுவார். இயேசு என்னை காத்திடுவார், அவர் என்னை காத்திடுவார். கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்றீ உம்மை பாடுவே. கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்றீ உம்மை பாடுவே. கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்றீ உம்மை பாடுவே. என் உயிரே என் உறவே நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே என் உறவே நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே நீர்தானே என் இயேசுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. சொல்வோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவரே தகப்பனே, 1000 பாடல்கள் பாடினாலும் அது போதுமோ?
ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் கையில் தொழுது கொள்வேன் என்று சொல்றவங்க, நீங்க இருக்கிற இடத்துல இந்த கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்ன ஆராதிக்க போகிறோம் ஆனபடினாலே நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, இந்த இடத்துல யாரை தேடி வந்தீங்களோ ஆண்டவராகிய இயேசு அவர் உங்க நடுவில் உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆனபடினாலே உலாவுகிற இந்த ஆண்டவரை நோக்கி சந்தோஷத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பாட போகிறோம். நீர் செய்த நன்மைக்கு எண்ணத்தை செலுத்துவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே. நீர் செய்த நன்மைக்கு எண்ணத்தை செலுத்துவே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் உயிரே என் உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே என் உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே, நீர்தானே என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. சொல்வோம், உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. என் உயிரே என் உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே என் உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே, நீர்தானே என் இயேசுவே. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீ நல்லவர், எவ்வளவு வல்லவர் சுவாமி. என் வாழ்க்கையில எல்லா நன்மைகளை எனக்காய் செய்கிற நல்ல ஆண்டவரே. அப்பா தகப்பனை என் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே, என் தகப்பனை கரத்தை பிடித்து நீ பயப்படாதேன்னு சொன்னவர் ஆண்டவரே. என் ஊழிய பாதையில் ஆண்டவரே என்னோடு இருந்து நீ நடத்துகிறவர், என் குடும்ப பாதையில் என்னோடு கூட நடத்துகிறவர் சொல்லிட்டு வலது கரத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். பின்னாடி இருக்கவங்க கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காம உங்க நடுவுல உங்க முன்னாடி உங்களை உற்று பார்க்கிற உங்க பக்கத்து நிக்கிற ஆண்டவரை எவ்வளவு உண்மையா ஆராதிக்க போறீங்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே குடும்ப பாதையில் உதவி செய்தி, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஊழிய பாதையில் உதவி செய்தி, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே. மறுபடியும் சொல்லோ, குடும்ப பாதையில் உதவி செய்தி, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஊழிய பாதையில் உதவி செய்தி, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் உயிரே என் உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே என் உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே உறவே, நீர்தானே என் இயேசுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. சொல்லுமா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவே. என் உயிரே என் உறவே, நீர்தானே என் இயேசுவே. என் உயிரே
என் உறவே நீதானே என் இயேசுவே என் உயிரே உறவே நீதானே என் இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உறவே நீதானே என் இயேசுவே என் உயிரே உறவே நீதானே என் இயேசுவே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். இன்னும் குறைச்சி சொந்தம் இன்னொரு தடவை, உயிருள்ள நாளெல்லாம் உம்மையே பாடுவேன். என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசுவே என் உயிரே என் உறவே நீதானே என் இயேசுவே என் உயிரே உறவே நீதானே என் இயேசுவே என் உயிரே உறவே நீதானே என் இயேசுவே. என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பதையே என் பாக்கியமாய் எண்ணி, ஆண்டவரே எங்களை ஆராதிக்க அழைத்தவர், எங்களை துதிக்க தெரிந்து கொண்டவர், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே. உம்முடைய துதியை சொல்லி வருகிற ஒரு கூட்டமாய், உம்முடைய துதியை சொல்லி வருகிற ஒரு ஆசாரியர் கூட்டமாய், ஒரு ராஜாக்களை எங்களை ஏற்படுத்தின மகா பரிதான மேன்மைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட எங்களை நடத்தும், கிருபையா எங்களை நடத்தும், எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய துதிய ஸ்தோத்திரங்களை தூபமாய் நறுமணமாய் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுங்க நம்முடைய பாதத்துல படைக்கிறோம். நீர் அங்கீகரித்த ஆசீர்வாத இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். இந்த நாளிலும் அந்த ஆராதனைக்காய் வந்திருக்கிற உங்களை எல்லாரும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அமேன். இந்த நாளினுடைய போன வார செய்தி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? நிறைய பேர் கை தூக்குறவங்களை கேட்டு என்ன செய்தின்னு கேட்டால் எப்படின்றீங்க. எத்தனை பேருக்கு போன வாரம் செய்தி ஆசீர்வாதம் வந்துன்னு எல்லாம் டொயின் டொயின்னீங்க. சரி என்ன செய்தின்னு சொல்லுங்கன்னா இப்படின்றீங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். He has mindful us, he will bless us. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆனபடினால அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அதனுடைய காரியத்தில் அவர் நம்மை நினைச்சிருக்கிறாரத்துக்கு அடையாளமா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். ரொம்ப சொற்பமான நேரம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம செய்தி ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம திருவிருந்தோட நல்ல ஒரு சாப்பாடோட வேகமாக நம்ம கடந்து போயிடும். சரியா? இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அதிகாரமும் வல்லமையும். சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரமும் வல்லமை. சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரமும் வல்லமையும். சரி, அதிகாரம் வல்லமை. சரியா? அப்படின்னு ரெண்டு தலைப்பில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, உலகத்தில் அதிகாரம் யாருக்கிட்ட இருந்துச்சு? உலகத்தில் முதல்ல அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு? அல்லது சந்தேகம் இருக்கா எதுக்காவது? சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. யார்கிட்ட இருந்துச்சு? ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அதிகாரம் யாருக்கிட்ட கிடைச்சது? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, மற்றவங்க அழகாக சொல்கிறீங்க. வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க. கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், ஆசீர்வதித்தார். என்னவா? கீழ்ப்படுத்தி கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு ஆசீர்வதிச்சாராம். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். அதிகாரம் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட கிடைச்சிருக்கு?
முதல் மனிதன் ஆதாம் கிட்ட சொன்னாரு, நீ பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும், அதுல சொல்லப்படுது எப்படின்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர்கிட்ட அதிகாரம் இருந்தது. இந்த செய்தியை நான் ரொம்ப சந்தோஷத்தோடு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இதை நீங்கள் நல்லா விளங்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. சரி, வசனத்தை வாசிப்போம், கவனிப்போம். அப்போது முதல்ல உலகத்தின் அதிகாரம் சொல்லுங்க. என்ன கவனிச்சிருங்களேன். அதிகாரம்னா என்னது? டோட்டல் அந்த அந்த அத்தாரிட்டி, அங்கீகாரம். அது ஒரு பொறுப்பு, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். அந்த காரியம் ஆண்டவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதாமுகிட்ட கொடுக்கப்பட்டது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ள சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம யாருன்னா ஆண்டு கொள்ளுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சரியா சொல்ல போனா அந்த வார்த்தை கொஞ்சம் மிகை மாதிரி தோணும், ஆனா அதான் உண்மை. ஆண்டு கொள்ளுகிறவன் யார் அப்படின்னா ஆண்டவன். ஆண்டு கொள்ளுகிறவனுக்கு பேர் என்னது? ஆண்டவன் தான் ஆண்டு கொள்ள முடியும். ஆண்டவன் நம்மகிட்ட, நான் வானமும் பூமி என்னுடையது. பைபிள்ல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ அது மனுபுத்திரனுக்கு கொடுத்தாருன்னு வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? நான் வானத்துக்கு ஆண்டவன், பூமிக்கு நீ ஆண்டவனாயிரு, நீ ஆண்டு கொண்டிரு அப்படிங்கிற அதிகாரத்தை ஆண்டவர் ஆதாமு கொடுத்தார். ஆனா ஆதாம் என்ன பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆதாம் என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய பிரமாணங்களை, ஆண்டவருடைய வார்த்தையை அதை கீழ்ப்படிந்து இருந்தா அந்த அதிகாரம் கையில் இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவருடைய பிரமாணத்தையும் அவருடைய வாக்கு அவருடைய ஆலோசனையும் கீழ்ப்படியில ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால அந்த அதிகாரம் பறிபோய் யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட நீ பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விதைச்சி, நான் வெள்ளிக்கிழமை உபவாச சபத்தில் சொன்னேன், பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை பாவம் செய்ய தூண்டி பாவம் செய்ய வச்சு அதுக்கு தண்டனையை வாங்கி நம்ம தலைமையில வச்சு விட்டுறணும். இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன். பிசாசு அல்லது தீய சக்தி, இந்த உலகத்தில் ஒரு தீய சக்தி இருக்கு. அதுதான் கெட்டது, கெட்ட நேரம், நல்லது இல்லை, அது பிடிச்சிக்கிச்சு இது பிடிச்சிக்கிச்சு, அது சரியில்லை சொல்றேன் பார்த்தீங்களா? இதுக்கு பின்னாடி பில்லி சூனிய மாந்திரிக செய்வன எல்லா காரியத்துக்கு பின்னாடி இருக்கு ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன கவனிங்க பார்க்கலாம். அது நம்மளை நல்லா கவனிங்க பார்க்கலாம், பாவம் செய்வதற்கு. பாவம்னா புரியுதா? பாவம்னா சாதனை கூட நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தீமையை செய்வதற்கு அது தூண்டி நம்மளை தீமையை செய்ய வச்சு அந்த தீமை நிமித்தம் வருகிற குற்ற மனசாட்சிக்குள்ள நம்மளை தள்ளி அதுக்கப்புறம் அதுக்கான தண்டனையும் வாங்கி நம்ம தலைமையில வச்சு விட்டுறணும். நம்ம என்ன பண்ண, குற்ற மனசு, ஐயோ இந்த பாவத்தை செஞ்சுட்டோம், நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம உள்ள புலம்பிக்கிட்டே இருக்கணும். வெளியில செஞ்ச தப்புக்கு தண்டனை, வியாதியோ நஷ்டமோ அல்லது ஏதோ ஒரு சந்ததி சாபமோ ஏதோ ஒரு பிரச்சனை, அது நிமித்தம் அதை நம்ம மேலே வச்சுடுவான் பிசாசு. அவன் பார்த்து கொண்டாடிட்டு இருப்பான். ஆனால் பாவம் செய்ய தூண்டும் போது அவன் நமக்கு நண்பனை போல இருக்கிறான். ஆனால் பாவம் செஞ்ச பின்னாடி அவன் எதிரிங்கிறத தெளிவாக வெளிப்படுத்தி, எப்படி உன்னை சிக்க வச்ச பத்தியான்னு சொல்லி நம்மளை குத்தி காட்டி ஞாபகப்படுத்தி நம்மளை குற்றமன சாட்சிக்குள்ள கொண்டு போய் தள்ளுறான். அதோட மட்டும் முடிக்கல, அதுக்கப்புறம் என்ன பண்றான், அதை தாண்டி நம்ம மேல ஒரு தண்டனையும் தலைமையில வச்சு விட்டுறான். அப்போ இதுதான் பிசாசுனுடைய நோக்கம். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஆதாம் இதை செஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட இருந்த அதிகாரம், பூமிக்குரிய அதிகாரத்தை ஆண்டவனுக்கு ஆதாமு கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் பிசாசுக்கு தீய சக்திக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்து அந்த அதிகாரத்தை பிசாசுக்கு தீய சக்திக்கு தாரவாத்துட்டான். இப்போ அதிகாரம், உலகத்தின் அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருக்குது? சத்தமா சொல்லுங்க. என்னது பிஎஸ் சிஸ்டமா? என்னமோ சொல்றீங்களா? இங்க இன்னும் வித்தியாசமா ஏதோ பதில் வருது, சொல்லுங்க. பிசாசு கிட்ட தான் இருக்குது. வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோவான் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. யோவான் 14:30. இன்னொருத்தர் யோவான் 12:31-33 வரைக்கும். யோவான் 14:30. இன்னொருத்தர் யோவான் 12:31-33 அது வரைக்கும் வாசிங்க.
யோவான் 14:30 முதல்ல வாசிப்போம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. யாரா? இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னா யாரு? அதிகாரமுடையவன், அதிபதி. சரியா? உலகத்தின் அதிகாரம் உள்ளவன், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். உலகத்தின் உலகத்தின் அதிபதி யார் அப்படின்னா பிசாசு. அப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 12:31 33 வரைக்கும். யோவான் 12:31 வாசிங்க. இப்பொழுதோ இந்த உலகத்துக்கு, தம்பி வசனம் கூட போடுங்க முடிஞ்சா, உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் அதிகாரம் உள்ளவன், இந்த உலகத்தின் அதிகாரத்தை பறித்து கொண்டவன், இந்த உலகத்தை அதிகாரத்தை திருடி கொண்டவன், ஏமாற்றி வாங்கி கொண்டவன் அவன் சொல்லி யாருன்னா உலகத்தில் இருக்கிற பிசாசு. அதை தான் சாத்தான்னு சொல்றோம், பேயின்னு சொல்றோம், தீய சக்தின்னு சொல்றோம், காத்து கருப்புன்னு சொல்றோம், கெட்டதுன்னு சொல்றோம், தரித்திரம்னு சொல்றோம், சனின்னு சொல்றோம், என்னென்னமோ சொல்றோம். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நல்லா கவனிங்க பார்க்கலாம். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவனை தான் இப்படி எல்லாம் வர்ணிக்குது. இப்போ அதிகாரம் யார்கிட்ட போயிடுச்சு சொல்லுங்க, உற்சாகமா கேளுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அதிகாரம் ஒருவேளை நம்ம கையில இருந்திருந்தா இந்த உலகத்துல வியாதின்னு ஒண்ணு இருந்திருக்காது. நீங்க இப்ப சொல்றது இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க, என்ன அதிகாரம் பாஸ்டர், யார்கிட்ட போனா என்ன பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் சொல்றேன், அதிகாரம் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட இருந்தது நம்மகிட்டே இருந்திருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளும் எப்படி இருந்திருக்கும்? சிங்கம் உங்க பக்கத்துல இருந்து ஒரு சல்யூட் வச்சிருக்கோம், புலி உங்க பக்கத்துல வந்து பூனை உரசுற மாதிரி உங்களை உரசிட்டு போகும், இந்த மாப்பிள்ளை சவிக்குமா அப்படின்ட்டு போகும். கவனிக்கிறீங்களா? என்ன இப்பெல்லாம் பாருங்க, ஏதாவது நம்ம பேச்சு கேட்குதா சொல்லுங்க. நீங்கள் பைக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, முன்னாடி ஒரு எருமை மாடு போகுது, நீங்கள் அது பாரு இப்போ ஆர்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆர்னு அடிச்சுதான் என்ன பண்ணும் எருமை மாடு சொல்லுங்கள்? பின்னாடி திரும்பி பார்த்து தான் போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுது? அதான் அது போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். இப்போ என்னாச்சுன்னா எல்லாமே நமக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு, எதையாவது பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்குது நமக்கு. ஆனால் உலகத்தின் அதிகாரம் உங்கள் கையில் இருந்திருந்தா விலங்குகள் மட்டும் இல்லை, கவனிங்க பார்க்கல, இந்த உலகத்தில் பிசாசை வாழை சுருட்டிக்கிட்டு நமக்கு முன்னாடி பயந்து ஓரமாக ஒளிஞ்சு நடுங்கி ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி பயந்துருந்தானோ அது மாதிரி நமக்கு முன்னாடி இருந்திருப்பான். பில்லி சூனிய மாந்திரிக செய்வினைகள் அப்படிங்கிற ஒன்றே இந்த பூமியில் இருந்திருக்காது. நஷ்டம், தரித்திரம், கவலை, வியாதி, வேதனை, திகில், கொள்ளை அப்படிங்கிற எதுவுமே இருந்திருக்காது. நீங்கள் நானும் சந்தோஷமா இருந்திருப்போம், மகிழ்ச்சியா இருந்திருப்போம். என்ன கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய பாராட்டு விழா நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் பெரிய ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது, நமக்கு ஏதோ ஒரு விசேஷித்த நாள் நடக்குது, அந்த நாள் ஒரு டாக்டர் பட்டம் நம்ம கொடுக்குறாங்க, எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷம் மாதிரி 24 மணி நேரம் வாழ்நாள் முழுது இருந்திருக்கும். நமக்கு உடம்புல களைப்பே இருந்திருக்காது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, சின்ன பிள்ளைங்கெல்லாம் வந்து வேலைக்கு எங்கே போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, சாயந்தரம் வராங்க, எல்லாம் அப்படியே பரபரப்பாக இருங்க, இளம் ரத்தம், அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டு தெரியாது. நம்மெல்லாம் பாருங்க, ஒரு வேலையாக போயிட்டு வந்தோம்னா அப்பாடா காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி ஒரு டம்ளர் கொண்டா அப்படின்னு சோஃபாவில் சாஞ்சிக்கிறோம், ஒரு காப்பியை குடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே ஒரு மாதிரி சரிஞ்சிடுறோம். ஏன் அப்படின்னா கவனிங்க பார்க்கலாம், பாவத்து நிமித்தம் சாபம், சாபத்து நிமித்தம் வியாதிகள், களைப்பு, சோர்வு, இதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. எனக்கு அதிகாரம் இருக்கும். அப்பா இங்க கவனிங்க, அதிகாரம் இருக்கும்போது நம்ம சுகத்தோட இருந்திருப்போம். ஆமென். ஆனா அதிகாரம் பறி போனதுனால இன்னைக்கு நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். எங்க அடிமைத்தனத்தில் இருக்கோம்? பாவத்துக்கு அடிமைத்தனம், சாபத்துக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், சாபத்தின் அடிமையா இருக்கிறோம். பாவத்தின் விட மாட்டேங்குது நம்மளை, பாவம் சாபம் நம்மளை விட மாட்டேங்குது, தரித்திரம் நம்மளை விட மாட்டேங்குது, ஏழ்மை நம்மை விட மாட்டேங்குது. கவனிக்கிறீங்களா? நமக்குள்ள துக்கம் நம்மளை விட மாட்டேங்குது, துயரம், திகில், பயம், குழப்பம், சந்தேகம், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை ஆட்கொள்ளுது, நம்மளை விடவே மாட்டேங்குது. காரணம் நம்ம அதிகாரத்தை தொலைச்சிட்டோம். நம்ம அதிகாரம் உள்ளவர்களா இல்லை. அது ஆண்டவர்கிட்ட இருந்து ஆதாமுகிட்ட போய் ஆதாமுகிட்ட இருந்து பிசாசுக்கு போயிடுச்சு. ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில படைச்ச அதிகாரம் உள்ளவனாய், ஆண்டு கொள்ளுகிறவனாய், அதிபதியாய், அந்த சந்தோஷத்தோடு இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனா எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்? கவனிங்களா? திருட்டு போன வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். திருட்டு போயிடுச்சு வீடு, உள்ள பூந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, எப்படி இருப்போம்? எல்லாம் அப்படி அண்ணா போச்சுங்க, எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க, இனிமே என்னங்க ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? பயங்கரமா புலம்புவோம்.
ஏன் அப்படின்னா எல்லாம் அள்ளிட்டு போயிட்டான், சுருட்டிட்டு போயிட்டான். அது மாதிரி அதிகாரத்தை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டவங்களா நம்ம இருக்கிறோமா? இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் மறுபடியும் நம்மகிட்ட மீட்டு கொடுப்பதற்கு அவர் திட்டமிட்டார். சந்தன கவனிக்கிறியாமா? கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் மேல இருந்து பார்க்குற என் பிள்ளைங்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து ஜே 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 ஜேன்னு வச்சிருந்தேன். ஆனால் என் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க? அதிகாரத்தை தொலைச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நான் அதிகாரத்தை திருப்பி கொடுத்தா அவங்க வாழ்க்கை வாழ்வாங்களே. சஞ்சய் கவனிக்கிறியா? வாழ்க்கையை வாழ்வாங்களே. இல்லைன்னா எப்படி இருக்காங்க? அடிமைத்தனமாக இருக்காங்க. வியாதிக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை. கவனிக்கிறீங்களா? நஷ்டத்துக்கு அடிமை, கவலைக்கு, கண்ணீருக்கு, துக்கத்துக்கு, இழப்புக்கு, நஷ்டத்துக்கு, வேதனைக்கு, எல்லாத்துக்கும் அடிமை ஆயிட்டோம். நம்மளால் நம்ம வாழ்க்கை நம்ம வாழவே இல்லைங்க. நம்ம கடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஐயோ இந்த நாள் முடிஞ்சு தொலையாதான், இந்த வாரம் போய் தொலையாதான், ஐயோ மாதம் பிறந்துருச்சா, ஐயோ மாதம் முடிய போகுதா, கையில் காசு இல்லையே, பையில் பணம் இல்லையே, என்னென்னமோ நினச்சி சோர்ந்து போகிறோம். உடம்புல பலன் இல்லை, சுகம் இல்லை, எல்லாம் சோர்ந்து போகிறோம். டைட்டிஸ் கவனிக்கிறியாமா? கவனிக்க பார்ப்போ எல்லாரும் இங்கே கவனிங்க, வேற எங்கே கவனத்தோட கவனிக்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து பரிதவிக்கிறார். இப்படி பார்க்கும்போது ஐயோ எப்படி இருக்கீங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் வியாதியோடையோ, யாராவது ஒருத்தர் இங்கே ரொம்ப கஷ்டத்தோட தான் நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே, வேதனையில் இருக்காங்களே, ஏதாவது பண்ணுமே உட அங்கலாய்க்கும். நம்மளே கூட பாருங்க, பசியில் இருக்கிறவனை பார்க்குறோம், தாகத்தில் இருக்கிறவனை பார்க்குறோம், அடிப்பட்டு ரத்தம் சொட்ட ஒருத்தனை பார்க்குறோம், ஒருத்தன் நொண்டிக்கிட்டே நடக்கிறத பார்க்குறோம். முடியாமல் எங்கேயோ அடிப்பட்டு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடி போய் அவங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு மனசு ஏங்குது. கவனிக்கிறீங்களா? மனசு என்ன பண்ணுது? ஏங்குது. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், பாவம் இல்லை அப்படின்னு. ஆண்டவரும் படைச்ச மனிதனை பார்த்து அப்படிதான் பரிதவிக்கிறார். ஐயோ என் பிள்ளைங்களை நான் ஜே ஜே ஜேன்னு சந்தோஷமா வாழணும்னு படைச்சோம், ஆனால் வாழலையே, துக்கத்தோட வேதனையோடு இருக்குதுங்களே. நம்ம எப்படியாவது அந்த அதிகாரத்தை பிசாசிலிருந்து மீட்டு மறுபடியும் ஜனங்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் அங்கிருந்து பார்த்தார். எப்படி பண்ணலாம்? என்ன கவனிங்க பார்க்கலாம். இது பூமி. சொல்லுங்க, இது என்னது? பூமி. அவர் இருக்கிறது பரலோகத்தில் இருக்காரு. இப்போ பூமியில தான் பிரச்சனை. பூமியினுடைய அதிகாரம் ஆதாம்கிட்ட இருந்து பிசாசுகிட்ட போயிடுச்சு. இப்போ இந்த அதிகாரத்தை பிசாசுகிட்ட இருந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பூமியில் இருக்கிற பிசாசுகிட்ட வாங்கி பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கணும்னா அவர் பூமிக்கு வரணும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு திட்டம் போட்டு ஆண்டவர் தன்னுடைய தகுதி, வல்லமை, அபிஷேகம் எல்லாத்தையும் பரலோகத்தில் சொர்க்கத்தில் வச்சுட்டு சாதாரண மனிதனாய், வேதம் சொல்லுது ஏழ்மை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாராம். என்ன ராஜ பிரதர்? ஏழ்மை கோலம் எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இந்த பூமிக்கு வந்தாராம். இந்த பூமிக்கு வரும்போது சாதாரண மனுஷனா வந்தாராம். வேதம் சொல்லுது மரியாள் என்கிற ஒரு வாலிப ஸ்திரீ, அவருடைய வயிற்றுல தான் இயேசு வந்து பிறக்க போறார். அப்ப என்ன சொல்றாரு? மரியாள்கிட்ட போய் பேசுற, மரியாளே நீ கிருபை பெற்றவள். தேவதூதன் சொல்றான், நீ வாழ்க, உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அது சாதா. ஐயோ என் வயிற்றுலையா? நான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா பயப்படுது. சொல்ற, பயப்படாத, இது பரிசுத்த ஆவியினால உற்பவிக்க கூடியது, இது உலகத்தை படைத்த தெய்வம். நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறியோ, நீ எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறியோ, எந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறியோ, அந்த ஆண்டவரும் வயிற்றுல வந்து பிறக்க போறார் அப்படின்னு மரியாள் என்ன பண்ணா, என்னை யார் என்ன தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, என் வயிற்றில் பிறக்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன், அதுக்காக என் வாழ்நாளை நான் அர்ப்பணித்துக் கொள்றேன்னு மரியாள் அர்ப்பணிச்சிட்டாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? மரியாள் ஒரு புருஷனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மனுஷன் பேரு யோசேப்பு. யோசேப்பு கிட்ட போயிட்டு தேவதூதன் சொல்றான், உன் மனைவி நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணு கர்ப்பவதியாக போறா. அப்படியா அப்படின்னு கேட்டு அவன் சொல்றான், வேதம் சொல்லுது அவன் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதா இருந்தானா. ஐயோ கர்ப்பமான பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிட்டு ஊர் உலகெல்லாம் என்ன காரி துப்புமே அப்படின்னு. அப்புறமா யோசேப்புக்கு தெளிவுபடுத்துறாங்க தேவதூதன், யோசேப்பே உன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, இனி பயப்படாதே, அவள் வயிற்றில் உள்ளது பரிசுத்தம் உள்ளது. சொல்லுங்க அந்த வார்த்தையை. தேவனால் உண்டானது. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினால உற்பவித்தது. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, இதெல்லாம் சொன்ன போது யோசேப்பு உடனே தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் மறந்து தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் என்ன பண்ணான்? கவனிக்க, மனைவியா அவன் பாவிக்கிறான், ஆனா மனைவியா நடத்தல. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை தொடாது இருந்தானாம், தவறான ஒரு எண்ணத்துல. அப்படிப்பட்ட ஏன்னா வயிற்றுல பரிசுத்தம் உள்ள தெய்வம் வந்து பிறக்க போறார். அப்ப யோசேப்பு மரியாள் அப்படி இருக்கும்போது இயேசு இந்த பூமியில வந்து மனுஷனா பிறந்தார். ஒரு ஆமென். நான் ஹிஸ்டரி திருப்பினா டைம் எடுத்தா ரொம்ப டைம் ஆயிடும். கவனிங்க பார்க்கலாம். அவருக்குள்ளார கணவனும் மனைவியும் இணைந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குரோமோசோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி சொல்லுங்க, எத்தனை குரோமோசோம் இருக்கும்?
23 குரோமோசோம் இருக்கும். அப்படி இருந்தா அது ஆணாலையும் பெண்ணாலையும் உண்டானதுன்னு அர்த்தம். ஆனா இயேசுவுக்கு 23 குரோமோசோம் இல்லை. ஏன் அப்படின்னா அவர் ஆணாலும் பெண்ணாலும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட மனிதன் அல்ல. கவனிக்கிறீங்களா? குரோமோசோம் அப்படின்னா ஒரு ஆணுக்குள்ள இருக்கிற அந்த அணுக்கள், அது போல பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை, பெண் அப்படிங்கிற தன்மை, ஆண் என்கிற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது கலந்து இது கொஞ்சம் அதிகமாயிட்டா ஆணா பிறக்கும். இது எது டாமினேட்டா இருக்கு, அது பெண்ணா பிறக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஆணும் பெண்ணுமா கலந்து பிறக்கல, அவர் பரிசுத்த ஆவியினாலே உற்பவிக்கப்பட்டு பிறந்தாராம். சயின்டிஃபிக்கலாக இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான தகவல். இதை நான் இன்னும் சொல்லணும்னா இன்னும் தெளிவாக நான் பார்த்துட்டு சொல்லணும். இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹின்ஸ், ஒரு தகவல் மட்டும் கொடுத்துருக்குறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பரிசோதித்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்குரிய குரோமோசோம் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்த பிள்ளைக்கு இருக்கிற குரோமோசோம் இல்லை. அவர் தெய்வம், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நம்மளுடைய அதிகாரம் பறிபோனதை பிசாசிலிருந்து மீட்டெடுத்து நமக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படி வந்தவர். ஸோ மனுஷனா பிறந்தாரு, மனுஷனா பிறந்து வாழ்ந்த நாட்களில் பாவம் செய்யாதவராக இருந்தார். இப்போ அவர் கவனிக்க பார்க்கலாம், 30 வருஷம் தன் தகப்பனோட தாயோட பிதா கிட்ட இருந்து அவர் என்ன பண்ண, தன்னை உருவாக்கி கொண்டு 40 நாள் உபவாசம் பண்ணி, கவனிக்கிறீங்களா? 40 நாள் உபவாசம் பண்ணி தன்னை ஒரு தெய்வத்தன்மை, நான் யாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு, நான் மனுஷன் அல்ல, மரியாளுடைய மகன் அல்ல, மகன் அல்ல, யோசேப்பினுடைய மகன் அல்ல, நான் மனுஷன் அல்ல, நான் தெய்வம் என்பதை நிரூபிக்கிற ஒரு தருணம் வருது. அந்த தருணம் வரும்போது பிசாசு கிட்ட போய் பேசுறார். ஏன்னா அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருக்கு? பிசாஸ்ட இருக்கு. அங்கே ஒரு சேர் போட்டு உட்காருங்க. எப்படி பார்க்கலாம்? அந்த பிசாஸ்ட அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை மீட்டு வாங்கணும். அவங்கிட்ட போய் பேசுறார், டீல் பண்றார். அவன் எப்படி தெரியுமா டீல் பண்ணானா? வசனம் வாசிக்கிறீங்களா? கவனிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம், மத்தேயு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம், அதனுடைய 8வது 9வது வசனம். இன்னொருத்தர் லூக்கா 4 5 6 எடுத்துக்கோங்க. ஒருத்தர் மத்தேயு 4, ஒருத்தர் லூக்கா 4 8 9 வாசிக்க. எப்போ முதல்ல லூக்கா, மன்னிக்கணும், மத்தேயு வாசிங்க. என்ன எடுத்துட்டீங்களா? எல்லாம் தம்பி பைபிளை போடுங்க தம்பி, மேலே டிவிலையும் போடுங்க. வெரி குட். 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். வாசிங்க மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். என்ன யார் சொல்றது யாரு? பிசாசு. கேட்கறது யாரு? ஏசு. ஆமா, அரை தூக்கத்தில் இருந்தீங்கன்னா மாத்தி சொல்லிடக்கூடாது. என்ன கவனிக்கிறீங்களா? சொல்றது யாரு? பிசாசு. சாசாசான்னு சொல்ற பிசாசு. சொல்லுங்க. ஆமா, கேட்கறது யாருன்னா இயேசு. இப்ப கவனிங்க பார்க்கலாம். இயேசு போய் பிசாசு அதிகாரத்தை மீட்டு இப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். சோஃபி கவனி பார்க்கலாம். ஆனா பிசாசு சொல்றான். எப்படி சொல்றான்? அப்ப சொல்ற மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய், இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி சொல்ற, புதுசா வந்தவங்களுக்கு புரியாதுல்ல. இயேசு பிறந்து 30 வருஷம் அவர் இருந்தாரு. 33 வருஷம் கிட்டத்தட்ட அவங்களுடைய தாயோட தகப்பனோட தன்னை தெய்வத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நாளுக்காக காத்திருந்தார், ஆயத்தமானார். அதை 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாரு. அந்த உபவாசம் முடிஞ்சவன பிசாசை போய் பார்க்கிறார். பிசாசை போய் பேசும்போது பிசாசு அவரை கூட்டிட்டு போய் என்ன பண்றான்னா, மலையின் மேல போய் கொண்டு போய் காமிச்சிங்க பாரு, இதெல்லாம் என்னுடையது. என்னன்னு சொல்றான்? மறுபடி பிசாசு மிகவும் உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, பாத்தியா எப்படி இருக்கு, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப யார் படைச்சவர்? யாரு? அவர் தான். அவர்கிட்டே கொண்டு போய் காட்டுறான். ஏன்னா இப்ப யாருக்கிட்ட இருக்கு அதனுடைய அதிகாரம்? அவன்கிட்ட ஏமா தந்திரம் வாங்கிட்டான், அதனால கொண்டு போய் காட்டுறான். காமிச்சிட்டு சொல்றான், நீ என்ன சாஷ்டாங்கமா விழுந்து என்ன பணிந்து கொண்டாள். பரலோகத்தில் பிசாசு எப்படி தெரியுமா இருந்தானா? பிசாசா இருக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா புதுசாக அவங்களுக்கு புரியாது, கவனிக்க பார்க்கலாம். பிசாசு பிசாசாவே இல்லை. பிசாசு யாரா இருந்தானா? தேவனுக்கு பணிவிடை செய்கிற, தேவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிற ஒரு தேவ தூதனா இருந்தான். தேவ தூதர்களின் தலைவனா இருந்தான். இப்போ என்னாச்சுன்னா, தலைவர் பக்கத்திலேயே இருந்து தலைவர் ஆசை அவனுக்கு வந்துருச்சு.
வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, நானும் அவரை போல என் சிங்காசனத்தை அவருக்கு மேலே உயர்த்துவேன், நானும் அவரை போல ஆவேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. அந்த பெருமை வந்தவொடனே ஆண்டவர் நீ இனிமே என் பக்கத்தில் இருக்கிற லாய்க்கு இல்லைன்னு சொல்லி கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளினோடனே கவனிங்க பார்க்கலாம், வெள்ளையா அழகா தேவதூதனா இருந்தவன் கீழே விழும்போது கறிக்கட்ட மாதிரி என்ன ஆகிட்டான், பிசாசா மாறி கீழே வந்து விழுந்துட்டான். இப்போ அவன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனால் அது நல்லதுக்கு இல்லை, அது கெட்ட காரியத்துக்கு பயன்படுகிற சக்தியாக கெட்ட சக்தியாக மாறிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? பின்னாடி இருக்கவங்களாம் புரியுதுங்களா? இன்னைக்கு பில்லி சூனிய மாந்திரிக செய்வனை செய்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி சக்தி இருக்கா? அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வல்லம் இருக்கா, பவர் இருக்கா? இருக்குன்னு தான் செய்கிறாங்க. அது கெட்ட சக்தினால உண்டானது. அந்த சக்தி முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து ஆதாமு கொடுக்க மாதிரி ஆண்டவர்கிட்ட இருந்து தேவதூதனுக்கு வச்சு கொடுத்திருந்தாரு. தேவதூதன் அதை நல்லதுக்காக பயன்படுத்துவான்னு பார்த்தா அவன் கெட்டதுக்காக அவன் பயன்படுத்தி அவனுக்குள்ள ஆண்டவர் மாதிரி நானும் வரணும்னு பெருமை வந்ததுனால ஆண்டவருடைய தேவனுடைய சமூகத்திலிருந்து விழத்தள்ளும் போது அவன் கீழே வந்து விழும்போது பிசாசா மாறி போனான், தீய சக்தியா மாறி போனான். தீய சக்தியா மாறினவன்ட்ட இருந்த சக்தியும் தீய சக்தியா மாறிடுச்சு. பின்னாடி இருக்கவங்க கவனிக்கிறீங்களா? அப்ப தீய சக்தியா மாறினவன அந்த தீய சக்தியை வச்சு தீய காரியங்களை செய்வதற்கு அது பயன்படாது. என்ன ராஜபதி கவனிங்க பார்க்கலாம், பில்லி சூனியம், மாந்திரிகம், செய்வனை, முட்டை மந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் நாசமா போன இப்போ சாபம் விடுறது, மண்ணள்ளி தூவுறது, என்னென்ன காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில் போயிட்டு என்ன பண்ணுது, போயிட்டு சுடுகாட்டில் நோண்டி எடுக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகோரிகள் பிணத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி காரியங்களை பண்ணி தான் சக்தியை கூட்டிக்கிறதுக்காக நடுராத்திரிலாம் தூங்காமல் இருக்கிறது, மனுஷன் எல்லாமே பேயா மாறி அந்த வல்லமையெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்காக சில காரியங்கள் போகுது. இப்ப அந்த தீய சக்தினால உலகத்துல தீய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்மகிட்ட கொஞ்சூண்டு அந்த தீய சக்தி வேலை செய்யுது. நம்மகிட்ட அந்த தீய சக்தி கொஞ்சூண்டு வேலை செய்யுது. வியாதி, சாபம், பாவம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், துக்கம் அப்படின்னு பிசாசு நம்மகிட்ட கொண்டு என்ன பண்றான்? எனக்கு கவனிக்கிறீங்களா? கொஞ்சோண்டு குப்பை எல்லாம் நம்ம மேலே போட்டு விட்டு போயிடுறான். நம்முடைய சிந்தனையிலையோ, இருதயத்திலையோ, உடம்புலையோ, குடும்பத்திலையோ, உறவுலையோ, வேலையிலையோ, தொழிலையோ, எதுலையோ அந்த கொஞ்சோண்டு போட்டது அது வேலை செய்யுது. வேலை செஞ்சால் நம்ம என்ன பண்ணோம், முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாயிட்டேன், துன்பமாயிட்டேன், கஷ்டமாயிட்டேன், பிரச்சனைங்க, வீட்டில் நல்லது இல்லைங்க, இதெல்லாம் நல்ல கஷ்டம். இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுமா? அதுதான் அந்த பில்லி சூனிய மாந்திரிக செய்வலாம். அந்த சக்தியை கொண்டு வச்சு எந்தாவது குடும்பத்துக்கு எடுக்கிறது, ஒருத்தனை கை கால் விளங்காமல் போக பண்ணுறது, ஒருத்தனை சாவடிக்கிறது, ஒருத்தனுக்கு உடம்புல வியாதி வர வச்சு அவன் வியாதி. சரி, கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை பார்த்தீங்களா? லூக்கா 4 என்ன சொல்லுது? லூக்கா 4வது அதிகாரத்தில் இந்த வசனம் எப்படி தெளிவாக மறுபடியும் வாசி தம்பி. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்து, இருங்க, படைச்சவர்கிட்டே காமிக்கிறான். காமிச்சிட்டு என்னங்கிறான்? இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு என்ன சொல், எனக்கு கொடுத்துருச்சு. இந்த அதிகாரத்தை என்கிட்ட வாங்கிட்டேன், எனக்கு கொடுத்துருக்கு. அந்த உரிமை என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானவைகள் இவைகளுக்கு. சோமாலியாங்கிற தேசம் பயங்கர வறுமை, சாப்பாடே இல்லை. ஹைத்திங்கிற தேசத்தில் வெள்ளை மண் இருக்குல்ல, அந்த மண்ணை சலிச்சு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு காய வச்சு சாப்பிட்றாங்களாம். என்ன ஏன் வறுமை? ஏன் அந்த ஊரில் வறுமை? அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி அவனுக்கு இஷ்டமானவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பான் அந்த பிசாசு. ஏன்னா அந்த உலகத்தின் அதிகாரம் பிசாஸ்ட்டு இருக்கு. பிசாசு தனக்கு இஷ்டமானவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பானாம். அப்போ சில மந்திரிங்களை அவன் ஏற்படுத்தி கையில் வச்சுட்டு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான். யாரை வேணா அடி, யாரை வேணா கொல்லு, யாரை வேணா சித்திரவதை பண்ணு, யாரை வேணா என்ன வேணா பண்ணு, உன் இஷ்டத்துக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். அதனால தான் சில காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம், பில்லி சூனியம் மந்திரம் என்ற மந்திரவாதி கொஞ்சம் அதிகாரம். என்ன கவனிக்கிறீங்களா? சிலருக்கு அந்த அதிகாரம் பகிர்ந்து கொடுக்குறான். யாருக்கு இஷ்டமாக இருக்கோ அவனுக்கு கொடுக்குறான். இதை சொல்லிட்டு இயேசுகிட்ட சொல்கிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசுவை சொல்றான், இயேசுவே, இந்த உலகத்தை படைச்சவர் நீங்களா இருக்கலாம், ஆனா அதிகாரம் இப்ப யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. என் காலில் விழுந்து நீங்க பணிந்து கொண்டா இதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றான். கவனிக்கலாம் மகேசம்மா, கவனிக்கிறீங்களா? என்னை பணிந்து கொண்டா இதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றான். இப்போ இயேசு எப்படி பண்ணாரு? இப்போ நம்மளை சொன்னா என்ன பண்றோம்?
நம்மகிட்ட சொல்கிறாங்க ஏதாவது ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு தரேன், காசு பணம் வீடு சொத்து சுகம் இதெல்லாம் உனக்கு தரப்போகிறேன், வேலையை தரப்போகிறேன், அதிகாரத்தை தரப்போகிறேன், அதை தரப்போகிறேன், இதை தரப்போகிறேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடனே அவன் காலில் விழுவுறது ரெடியாக இருப்போம். எனக்கு வேணுங்கிறது நீ தரேங்கிற, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறோம். கவனிக்கிறீங்களா? இந்த குறுக்கு வழியில் நிறைய காரியங்களை பிரயாசப்படுறது எல்லாம் சில நேரத்தில் பிசாசானவன் நமக்கு சில காரியங்களை செய்வான். பில்லி சூனியம், மாந்திரிகம், செய்வினை, இப்படிப்பட்ட காரியங்கள் வழியா நம்ம ஜோசியக்காரன் சொல்றான், அதை சொல்றான், இதை சொல்றான், ஏதாவது பண்ணும்போது இது குறுக்கு வழி. ஜெசன் கொஞ்சம் வாலி வைங்க. குறுக்கு வழி. அந்த குறுக்கு வழியில போகும்போது சில நேரம் பிசாசு கொடுக்கிற ஆலோசனை அவன் கைக்கு போயிட அவன் காலிலே விழுந்துடுறோம். அவன் காலில் விழுந்தோன்னா அவன் அதிகாரத்தை அவன் நம்ம கொடுத்த மாதிரி கொடுத்து நம்மளை அவனுக்கு அடிமையாக்கி கொள்ளுகிறான். நம்மளை அவனுக்கு சரி, இதை நான் அதிக நேரம் எடுக்கல, கவனிங்க பார்க்கலாம். ஏசு அதுக்கு என்ன பண்ணாரா? ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே. வசனத்தை சொல்றாரு. பிசாசு உங்களை அதிகாரத்தை கொடுக்கிறேன் நீ ஏமாத்தும் போது என்ன கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன பேசணும் சொல்லுங்க? என்ன பேசணும்? சொந்த வார்த்தையை பேசக்கூடாது, வசனம் பேசுன்னு சொல்லுங்க. பின்னாக எல்லாம் கரெக்டு தான். வசனத்தை சொல்லுங்க. வசனம் சொல்லணும். சொல்லுங்க, வசனம் பேசணும். உங்க சொந்த வசனம் இல்லை. என்ன ஒருத்தர் பேசினார்ல, எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் என்னமோ வரமாட்டேங்குது எனக்கு. அந்த மாதிரி டைலாக்லாம் பிசாசு பேசக்கூடாது. அதெல்லாம் பேசினா வா மாப்பிள்ள நீ நம்மாளு அப்படின்னு சொல்லிடுவான். நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்படி எழுதி இருக்கிறதே சொல்லுங்க. பின்னாடி இருக்க எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கவங்களா, எப்பமாவது பில்லி சூனிய மாந்திரிக செய்வினை பயம் உங்களுக்குள்ள வந்தா, பிசாசுனுடைய பயம் உங்களுக்கு வந்தா, விக்கிரக பயம் உங்களுக்குள்ள வந்தா, சில மாந்திரிக செய்வினுடைய பயம் உங்களுக்கு வந்தா, சில ஏவல்கள் சில கிரியைகள் எனக்கு பயம் உங்களுக்கு வந்தா, பிசாசுனுடைய பயம் வந்தா, உங்க சொந்த டயலாக பேசக்கூடாது, வசனத்தை பேசுங்க, அவன் ஓடி போவான். சத்தமா சொல்லியிருக்கணுமே. வசனம் பேசணும். ஆண்டவர் வசனத்தை சொல்றார். வசனத்தை சொல்லி என்ன பண்றாரு? வசனம் சொல்லி அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்ப ஆண்டவர் இப்படிதான் ஆண்டவர் வந்து பேசினா அவன் என்ன சொல்ல, என் காலில் விழு வேணா தரேங்கிறான். அதுக்கப்புறம் இவனை இப்படி போயிட்டு வாங்க முடியாது, வேற எப்படி வாங்கலாம்? அந்த அதிகாரத்தை வாங்கி நம்மகிட்ட கொடுக்கணும். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். அவர் என்ன செஞ்சு அவங்ககிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கினார்? 1 யோவான் 5:19. பைபிளை தரங்க, சாந்திச்சிட்ட பைபிளை தரங்க. 1 யோவான் 5:19 சாந்திச்சிட்டு தான் வாசிக்கணும். இப்ப வாசிங்க 1 யோவான் 5:19. 330 வாசிங்க வேகமா. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். முதலாவது நமக்கு சொல்றாரு, முன்னும் கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக சொல்றாரு, நம்ம எல்லாரும் உலகத்துல உண்டாயிருக்கிறோம். ஆனா உலகம் எல்லாம் எங்க இருக்குதான்? லலிதாம்மா எங்க இப்படி ஏஞ்சி போக கூடாது லலிதம்மா, உட்காருங்க லலிதாம்மா. கவனிங்க பார்க்கலாம். உலகம் முழுவதும் எங்க இருக்குதான் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய் திற சொல்லுங்க. பொல்லாங்கனுக்குள். பொல்லாங்கன்னா யாரு? பிசாசு. அப்ப அவனுடைய அதிகாரத்துக்குள்ள, பொல்லாங்கனுடைய அதிகாரத்துக்குள்ள இந்த உலகமே கிடக்குது. என்ன கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கொஞ்சம் கவனத்தை செதற விடுறீங்களே. கொஞ்சம் கவனத்தை என்ன பாருங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நிறைய நேரம் மனிதர்களை பார்க்கும்போது நம்ம வேதனைப்படுறோம்ல, என்னையா மனுஷன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா உனக்கெல்லாம், எப்படா இப்படி இருக்கிற, அநியாயமா இருக்கிறியாடா, அநீதியா இருக்கிறியாடா, எப்படா இப்படி இருக்கிற நம்ம கேட்கறோம் பார்த்தீங்களா? ஏன்னா மணிமேகலமா கவனிங்க, பொல்லாங்கனுக்குள் இருக்கு உலகம். எங்க இருக்கு? பொல்லாங்கனுக்குள். பொல்லாங்கன்னா என்ன தெரியுமா? அவன் பொல்லாத காரியங்களை செய்கிறவன், வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். நம்மளை கவனிக்க பார்க்கலாம். அவன் என்ன பண்ற? நம்மளை வஞ்சித்து, நம்மளை தள்ளி, நம்மளை நசுக்கிறவன், நம்மளை சேதப்படுத்துகிறவன், நம்மளை முடக்குகிறவன். அப்படிப்பட்டவன் தான் பிசாசு. அவனுக்குள்ள கிடக்குதான். அப்பா கவனிங்க, பேசக்கூடாது, கவனிங்க. பொல்லாங்கனுக்குள்ள உலகம் கிடக்குதான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அதுல இருந்து எப்படி நம்மளை மீட்டெடுத்தார்? கொலோசையர் 2வது அதிகாரம், இதுதான் முக்கியமான வசனம். வாசிங்க கொலோசையர் 2:14-15. கொலோசையர் 2:14-15. 276வது பக்கம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இருங்க சிஸ்டர், எல்லாரும் எல்லாம் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். பைபிள் வச்சிருக்கோம், எல்லாரும் பேப்பர் திருப்பணும். 276 பைபிளில் 276வது பக்கம். வாசி கேட்கலாமா? கொலோசையர் 2வது அதிகாரம் 14 அப்புறம் 15 2 வசனத்தை வாசிக்க போறோம். சொல்லுங்க பார்க்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும்
இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுறீங்க, புரியாதவங்க கை தட்டல. புரியுறது, நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ எல்லாம் சேர்ந்து கை தட்டுங்க, கவனிங்க பார்க்கலாம். என்னன்னு தெரியுமா? எல்லாம் கை தட்ட நம்மளும் கை தட்டுவோம். இங்கே ஒரு குரூப் இருக்குது, கவனிங்க பார்க்கலாம். எல்லாம் கை தட்டுறாங்க, நம்மளும் தட்டுவோம். எதுக்கோ தட்டுறாங்க, தட்டுவோம். ஓ மத்தியானம் ஏதோ சாப்பாடு சொல்லிட்டாங்க, தட்டுவோம். சரி, ஏதோ ஒன்று கவனிங்க பார்க்கலாம். இப்போ என்னன்னா, இந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மளுடைய அதிகாரத்தை எல்லாம் பிசாசு ஏமாத்திட்டான் இல்லையா? பிசாசு ஏமாத்தி பிசாசு கையில் வச்சிருக்கிறான். மணி மேலமா கவனிங்க, பிசாசு என்ன வாங்கியிருக்கிறான்? பிசாசு கையில் வச்சிருக்கிறான். அது கையில் வச்சிருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்ண, நம்ம இன்னைக்கு அவன்கிட்ட அடிமையாக இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எல்லாமே இழந்துட்டு இருக்கிறோம். நம்ம சந்தோஷம் நம்மகிட்ட இல்லை, நம்ம சமாதானம் நம்மகிட்ட இல்லை, நம்முடைய ஆயுசு நம்மகிட்ட இல்லை, நம்முடைய சுகம் நம்மகிட்ட இல்லை, நம்முடைய செல்வங்கள் ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட இல்லை, நம்முடைய உரிமை நம்மகிட்ட இல்லை, நம்முடைய வீட்டுடைய உறவு நம்மகிட்ட இல்லை, நம்முடைய காசு பணம் நிலம் சொத்து நம்மகிட்ட இல்லை. எல்லாமே எங்கேயோ வஞ்சிக்கப்படுறோம், ஏமாற்றப்படுகிறோம், எங்கேயோ நம்ம இழந்து போகிறோம், எங்கேயோ நாம் சிக்கி கொண்டு தவிக்கிறோம். இதிலிருந்து நம்மளை ஆண்டவர் மீட்டு கொடுப்பதற்காக ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கவனிங்க, காமெண்ட்ஸ் கவனிப்பாங்க. என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீங்க நல்ல காசு பணம் என்ன பண்றீங்க, நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு வீடெல்லாம் வெள்ளம் போட்டு கொடுக்குறீங்க. ஒரு சரியில்லாத புருஷன் ஏமாத்தி எல்லாத்தையும் ஏமாத்தி விட்டான். நேற்று ஒரு அம்மா வந்து என்கிட்ட வேற ஒரு சபையிலேருந்து ஒருத்தவங்க ஆலோசனை கேட்க வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைய ஒருத்தன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், லவ் பண்ணி தொலைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு எல்லா வசதியோடு பண்ணி கொடுத்தேன். அவன் வேலைக்கே போகாமல் குடிச்சிட்டு வீட்டில் இருந்து எல்லாத்தையும் சொத்தெல்லாம் விற்று என் பிள்ளையை விட்டுட்டான், இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பத்தாவதுக்கு என்ன பயங்கரமாக திட்டுறான். அவன் சொல்லக்கூடாத வார்த்தை வேதனையில் அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை அதனால் ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க. சொன்னது இல்லாமல் அந்த அம்மா என்னங்கிறாங்க, அவனை என்னால் சாகிற வரைக்கும் என்னால் மன்னிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வேறு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். வார்த்தை அம்மா குழந்தைக்கு குழந்தை இல்லை அதனால் தப்பாக பேசியிருக்கிறான். அப்போ சொல்லும்போது அவங்க எல்லாவற்றையும் கவனிக்க பார்க்கலாம். பின்னாடி கவனிக்கலாம், மகளை இழந்து, மகளோட வாழ்க்கை இழந்து, மகளோட நகை காசு பணத்தை இழந்து, தன்னுடைய தன்மான சந்தோஷத்தை இழந்து, மதிப்பு மரியாதை இழந்து, அவன் சொன்ன வார்த்தையினால ஊண்ட காயப்பட்டு அப்படியே நொறுங்கி போயிட்டு அப்படி இருக்கிறாங்க. என்ன காரணம்? பிசாசு. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிசாஸ்ட இருக்கு. சீக்கிரம் வந்து உட்காரமா, ஜெனிசஸ் உட்காரமா, கவனிங்க பார்க்கலாம். அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு. இப்போ ஆண்டவர் அதிகாரத்தை பிடுங்கி நம்ம கையில் கொடுக்கணும். அதிகாரத்தை அவர் எப்படி தெரியும் வாங்கினாரா? முதல்ல போய் அவன்கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், என் காலில் விழுந்தா தரேன்னு சொன்னான். ஆனால் நம்ம தான் குறுக்கு வழிக்கு போகிறவங்க. ஆண்டவர் குறுக்கு வழிக்கு போகிறவர் அல்ல. அவன் காலில் விழுந்தா அவரையும் அடிமையாக்கிடுவான், அவரையும் எனக்கு அடிமையாக்கியிருப்பான். அவன் எப்பயுமே வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். நான் தருவேன்னு சொல்லுவான், ஆனால் என்ன பண்ணுவான்? காலில் விழுந்தும் நீ எனக்கு அடிமைன்னுவான். நீ வணங்கினல்ல எனக்கு அடிமைன்னு சொல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் அடிமையா இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா, யாரையும் பகைச்சிக்க வேணாம்னு சொல்லி பிள்ளை என்ன ஜோசியக்காரன் சொல்றது, பிள்ளி சுனின்னு சொல்றது, என்னென்னலாம் நமக்கு ஆபத்து இருக்கோ அங்கெல்லாம் போய் கும்பிடுறோம். கவனிக்கிறீங்களா? இடம் கொடுத்தீங்க வந்து இங்கே உட்காந்துட்டான், உட்காந்துட்டு நீங்கள் தள்ளுறீங்க போக மாட்டேங்கிறான். நீங்கள் இப்போ காலில் வந்து என்ன பண்ணான், ஜங்குன்னு ஏறி கழுத்தில் உட்காந்துருவான், குடுமையே பிடிச்சிக்குவான். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், புரியுதா? இனி நீ ஹாஸ்பிட்டலே தான் இருக்கணும். இனிமேல் நீ என்ன பண்ணும், வீட்டு மூலையிலே தான் நீ கிடக்கணும். எப்போ பார் மெடிக்கல் ஸ்டோரும் கையுமா தான் நீ இருக்கணும். என்ன கவனிக்கிறீங்களா? எப்போ பார் நீ ஜோசியக்காரனே தான் போய் நிற்கணும். இதெல்லாம் பிசாசுடைய வஞ்சனை. ஏசு நம்மளை போல போய் அவன் காலில் விழுந்து அதை வாங்கலையா? அவர் எப்படி வாங்கினார்? அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. இப்போ நீங்கள் கவனமாக கவனிக்கணும், இதுதான் செய்தியே. பின்னாடி ஜெயந்தியம்மா கவனிக்க பார்க்கலாம். நமக்கு, நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லுங்க என் கூட, நமக்கு, நீல சொல்லுமா, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை, கையெழுத்துன்னு புரியுதா உங்களுக்கு? நம்மளை அடிமைப்படுத்தி நம்முடைய சொத்தை வாங்கும்போது கையெழுத்து போட்டு தான் நம்ம வித்துக்கு விற்கிறோம், கையெழுத்து போட்டு தான் அடமானமாக விற்கிறோம், கையெழுத்து போட்டு தான் வாடகை கொடுக்குறோம், கையெழுத்து போட்டு தான் குத்தகை கொடுக்குறோம், கையெழுத்து போட்டு நம்மளது யார்ட்டையோ அடிமையாக்கிட்டோம். ஆண்டவர் சொல்றார், இப்ப நமக்கு எதிர் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து
சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இருங்க, கை தட்டாதீங்க, நான் சொல்றேன் இருங்க. நீங்க பாருங்க, என்ன நடந்துச்சுன்னா, அவன் நம்மளை அடிமைப்படுத்தி அடிமை சாசனம் எழுதிட்டான். என்ன பண்ணா, கையெழுத்து போட்டு நீ எனக்கு அடிமை, இந்த பாவத்தை செஞ்ச, இந்த சாபத்தை நான் அவனை தூண்டினேன், நீ இந்த காரியத்தை செஞ்ச, என் குறுக்கு வழிக்கு வந்த, அதனால எனக்கு அடிமை, உன்னையும் உன் சந்ததியும் சந்ததியோட சந்ததி நான் கை வைப்பேன், எனக்கு நீ அடிமை, நான் என்ன சொன்னா அப்படிதான் செய்யணும். உன் உயிர் வேணும், உன் கால் வேணும், உன் கை வேணும், உன் உறவு வேணும், உன் பணம் வேணும், உன் சந்தோஷம் வேணும், உன் சொத்து வேணும், உன் சொக வேணும்னு நம்மகிட்ட என்னென்னலாம் முடியுமோ அடிமையா நம்ம கையெழுத்து போட்டாச்சு. புஷ்பலட்சுமி கவனிங்க, எல்லாம் அடிமைத்தனத்துக்கு கொடுத்ததுனால எல்லாத்தையும் அவன் கட்டுப்பாட்டுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம். ஆனா ஆண்டவர் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அது நடுவில் வராதபடிக்கு, நடுவில் இருக்காதபடிக்கு பத்திரத்தை கையெழுத்து போட்டு முடிச்சு பையெழுத்து அதுக்கு பணம் கொடுத்து செலுத்திட்டா அதை கிழிச்சு போடுவாங்க. அது மாதிரி அந்த கையெழுத்து ஆண்டவர் எடுத்து நடுவில் இல்லாம அதை எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து அவனை அவருடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து நம்ம மேட சிலுவையின் மேல நமக்கு இனிமே எதுவுமே, அதே வெளியரங்க கோலமாக்கி. சொல்லுங்க இந்த வார்த்தையை. அப்படின்னா என்ன தெரியுமா, அடிமையா கையெழுத்து போட்டு எங்கேயும் முடங்கி கிடந்த, உன்னை மறைச்சு நீ பயந்து இருந்த, ஒளிஞ்சு இருந்த, உன் காரியத்தை கையெழுத்துன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருந்தான். அதையெல்லாம் எடுத்து நான் சிலுவையில் ஆணி அடிச்சு அதை கிழிச்சு அதை குலைத்து போட்டேன். இனி அவன் உனக்கு மேல அதிகாரம் இல்லை. நீ ஒளிந்திருக்க வேண்டியதில்லை, முடங்கி இருக்க தேவையில்லை, எந்த ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்க தேவையில்லை, எல்லாவற்றையும் நான் வெளியரங்கமாக்கிட்டேன். இனிமே நீ என்னுடைய பிள்ளை, விடுதலையானவன், உனக்காக நான் வெற்றி சிறந்திருக்கிறேன்னு சொல்லி சிலுவையில் சொல்லியிருக்கிறேன். இப்ப நல்ல கையை தட்டு, தலைக்கு மேல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கத்தலமே, எனக்கு வெற்றி சிறக்க பண்ணிருக்கிறார், என்னை வெற்றி சிறக்க பண்ணிருக்கிறார். நான் இனிமே அடிமை இல்ல. என் அதிகாரத்தை பிசாசு கையிலிருந்து பிடுங்கி சிலுவையில் ஆணி அடித்து அதிகாரங்களை துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு அதை வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறக்க பண்ணிருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்கும் நீங்க அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செகண்ட்ல உங்க வாழ்க்கையில என்ன அடிமைத்தனம் இருந்தாலும் சரி, அதை உடைக்க வல்லவர். அவர் சிலுவையில் அதை உடைச்சிருக்கேன்னு சொல்றார், அதை உடைச்சிருக்கேன்னு சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன விஷயம், அந்த அதிகாரத்தை பிசாசுல இருந்து புடுங்கியாச்சு, இப்ப ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நமக்கிட்ட இன்னும் வரலையே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கவங்களை கவனிக்கிறீங்களா? எப்படியோ நல்ல வேலையா அதை வாங்கி என்ன பண்ணியாச்சு, ஆண்டவர் வாங்கிட்டார். சிலுவையில் ஆணி அடித்து அவனுக்கு கிரயம் கொடுத்து, சிலுவையில் அவனுடைய காரியத்தெல்லாம் எடுத்து ஆணி அடித்து அவனுக்கு என்ன பண்ணார், மரணத்தை கிரயமாக கொடுத்து அதை மீட்டுட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட இருக்குது. இப்போ ஆண்டவர் முதல்ல நம்மகிட்ட கொடுத்தார், நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தார், நம்ம ஏமாந்து கொடுத்துட்டோம். இப்போ அவன்கிட்ட பிடுங்கிட்டார். பிடுங்கின பிறகு இப்போ நம்மகிட்ட கொடுக்கணும்ல, நம்மகிட்ட சத்தமாக சொல்லுங்க, கொடுக்கணும்ல. வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மார்க் 10:19. இப்ப ஆண்டவர் அதை எப்படி நம்ம கிட்ட கொடுக்கிறாருன்னு பாருங்க. மார்க் 10:19. மார்க் 10:19 கரெக்டா பாருங்க சிஸ்டர். ஓகே. சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிஸ்டர், மாறி இருக்கு, கவனிக்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. லூக்கா 10:19. ஒரே நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்றேன். ஓகே, வெரி குட். எடுங்க, அதான் 10:19. லூக்கா 10:19 எடுத்துக்கோங்க. லூக்கா 10:19 வாசி கேட்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். நானே வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இதோ, எல்லாரும் சொல்லணும், சின்ன பிள்ளைங்க கூட சொல்லணும், ஏன்னா இப்போ அதிகாரம் உங்ககிட்ட வரப்போகுது. யார்கிட்ட இருக்கு இப்போ அதிகாரம்? ஆமாம், மாற்றி தூங்கினவங்க பாதி மறுபடியும் பிசாஸ்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அநியாயமா மூச்சை பிடிச்சி எல்லாம் தெளிவுபடுத்திருக்கோம் உங்கள்கிட்ட, மறுபடியும் பிசாஸ்ட் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் இப்படி ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆண்டவங்க சொல்றாரு, பிசாசு இனிமே உனக்கு உனக்கு நடுங்குவான், இனி பிசாசுக்கு நீ பயப்பட வேண்டியது இல்லை. அதை குறித்து சந்தோஷப்படாம உன் பேரு பிசாசு கட்டுப்பாட்டில் இல்லாத பரலோகத்தில் வந்து சேரப்போகுது, அதுக்கு சந்தோஷப்படுங்கிறார். இது 2வது டாபிக். இது வேண்டாம், இப்போ நம்ம சொல்லுவோம். வசனத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல அதிகாரம் கர்த்தருடையது. அதிகாரம் யாருது? அது யார்கிட்ட பிசாசு என்ன அது யார்கிட்ட கொடுத்தார்? ஆண்டவர் மன்னிக்கணும், யார்கிட்ட கொடுத்தாரு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆதாம் கிட்ட கொடுத்தார். முதல் மனிதன் சொல்லுங்க, முதல் மனுஷன் கிட்ட கொடுத்தாரு. அந்த மனுஷனை பிசாசு வஞ்சித்த அந்த அதிகாரத்தை யார் திருடிட்டா? பிசாசு. ரொம்ப காலமா பிசாசு கையில தான் இருந்துச்சு. இந்த உலகமே அவங்க கையில தான் இருக்குது. இன்னமும் கூட அவங்க கையில தான் இருக்குது. இன்னமும் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் அவங்க கையில தான் இருக்கு. ஆனா யாரு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, யார் இயேசுவை நம்புறாங்களோ, யார் இயேசுடைய வார்த்தையை கவனிக்கிறாங்களோ, ஏன்னா அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள தான் கிடக்குது, இன்னும் அந்த அதிகாரத்தில் தான் இருக்குது. அதனால தான் உலகத்தில் அநியாயம் நடக்குது. ஆனால் உங்களுக்குள்ள கவனிக்கப்பாங்க, இயேசு அதை அவன் கையிலேருந்து பிடுங்கிறதுக்காக சிலுவையில் போய் அதை எல்லாத்தையும் வெளியரங்க கோலமாக்கி ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி சிறந்தவர், அதை வெற்றி ஆக்கிட்டேன், அதை பிடுங்கிட்டேன், அது இப்போ என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா அந்த அதிகாரம் இனி உங்களுடையது. எத்தனை பேருக்கு புரியுது? பின்னாடி இருக்கவங்கள கையும் தூக்கல ஆமேன்னு சொல்லி இப்ப சொல்லணுமே. இப்ப அந்த அதிகாரம் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள. ஏன்னா அதிகாரம் உடையவர் எங்க இருக்கிறார்? இப்ப எங்க பூமியில மரியாள் வயிற்றுல பிறந்தாருங்க. அதுக்கப்புறம் 33 வருஷம் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் சிலுவைக்கு போனாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்கார் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க தம்பி, சாமி ரமேஷ் சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். அதிகாரம் சொல்லுங்க, அதிகாரம் உள்ளவர் எனக்குள்ளே, அதிகாரமும் எனக்குள்ளே. சொல்லுங்க, அதிகாரம் உள்ளவர் எனக்குள்ளே, அதிகாரமும் எனக்குள்ளே. அவ்வளவுதான். இப்பையிலிருந்து இதை நீங்க விசுவாசிச்சு வாயில சொல்லி பிசாசை பார்த்து, போ பிசாச, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நாமத்துல சொல்றேன், என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய அதிகாரம் என்னுடையது நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களுடைய வறுமை, தரித்திரம், பிசாசு, பில்லி சூனியம், மாந்திரிகம், செய்வினை, பயம், திகில், குழப்பம், கண்ணீர், நஷ்டம், பாடு, பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் உறைவிடம் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அது மேல அதிகாரம் செலுத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை திரும்பவும் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதிகாரமுடையவர்கள் சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நான் அதிகாரமுடையவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு கை குடிச்சு சொல்லுங்க. ஒழுங்கா நீங்க பார்க்கல, சொல்லுங்க பாக்க, நீ உங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சத்தமா சொல்லுங்க. என்ன கொடுத்திருக்காரு? அதிக காரம் இல்ல, அதிகாரம். அதிக காரம் சொல்ற மாதிரி இருக்குதே. சாப்பாடுலாம் கரெக்டாக தான் போடுவோம். இன்னும் அதிக காரம்லாம் பயப்படாதீங்க. இப்போ அதிகாரம் சொல்லுங்க. ஆமாம், அதிகாரத்தை கர்த்தர் இப்போ நம்மகிட்ட கொடுத்துட்டார். ஆமென். இப்போ நல்ல கவனிங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தல, ஒரு கவனிங்க பார்க்கலாம். பிசாசுகிட்ட என்ன இருக்குன்னு நான் சொன்னேன். முதல்ல அதிகாரம் இருந்துச்சு. அந்த அதிகாரம் இருந்தது என்னாச்சு தெரியுமா? அவனுக்கு அது வல்லமையாக மாறிடுச்சு, சக்தியாக மாறிடுச்சு. இப்போ அவங்ககிட்ட என்ன தான் இருக்குது அப்படின்னா, வல்லமை அவங்ககிட்ட இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஏன்னா அது பரலோகத்திலேயே தேவன் கூட இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்போ அவன்கிட்ட வல்லமை இருக்குது, சக்தி. அந்த சக்தியை தீய சக்தியை மாற்றிட்டான், அதுதான் வல்லமை. அந்த வல்லமை அவங்ககிட்ட இருக்குது. அந்த வல்லமையை வச்சு என்ன பண்ணுறான்? பில்லி சூனியம் பண்ணுறான், மாந்திரிகம் பண்ணுறான், அடிமைப்படுத்துகிறான், தள்ளுறான், குத்துறான், காயப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான், அத்து விட்டுறான், பிச்சு விட்டுறான், என்னென்னோ பண்ணிடுறான். இப்போ வல்லமை அவங்ககிட்ட, அதிகாரம் இப்போ யாருக்கிட்ட? சத்தமாக சொல்லுங்களேன். கொஞ்சம் யோசிச்சு சந்தேகத்தோட புரியாமல் சொல்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் புரியலன்னா எனக்கு வேதனை, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். சொல்லுங்க, இப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வல்லமை அவங்ககிட்ட இருக்கு, அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா இப்போ யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு. வல்லமை பெருசா, அதிகாரம் பெருசா? இல்லை, நீங்கள் இப்படி சொன்னாதான் அவர் தெரியுவான்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. வல்லமை பெருசு இல்லைங்க. அவங்ககிட்ட என்ன வேணால் வல்லமை கிடந்துட்டு போகட்டும், ஆனால் அதை மேற்கொள்ளுகிற, அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு. நல்ல கவனிங்க பார்க்கலாம், நல்ல கவனிங்க பார்க்கலாம். இப்போ ரோட்டில் கண்டெய்னர் லாரி இருக்குது. கண்டெய்னர் லாரி பார்த்துருக்கீங்களா? சின்ன சைக்கிளு, அதுக்கப்புறம் பைக்கு, அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் வேனு, அதுக்கப்புறம் லாரி, அதுக்கப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் கண்டெய்னர். அதுதான் ரோட்டில் போகிற வண்டியிலே பெரிய வண்டி. என்னது?
கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் ரெக்கை மாதிரி ஒன்று கொண்டு போகிறாங்கல்ல, அது விண்வில். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை அதை கொண்டு போவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மாதிரியே இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம பஸ்ஸு கணக்கு ஒரு 3-4 பஸ்ஸு 5 பஸ்ஸு கூட வரும், அவ்வளோ பெருசு கொண்டு போவாங்க. நிறைய வீல்லாம் அதிகமாக இருக்கும், அவ்வளோ பெருசு ரோட்டில் போகுது இல்லை. அப்படி வரும்போது ஒரே ஒரு ஒரு சின்ன மனுஷன், ஒரு சாதாரண ஒரு 5 அடி இருக்கிற மனுஷன் என்ன ஒரு போர்டு கையில் வச்சிருக்கிறாரு. அதில் போய் என்னன்னு இருக்கு, ஸ்டாப் அப்படின்னு எழுதியிருக்கு, நில் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த கண்டெய்னர் பயங்கரம் வருது, எல்லாரும் ஒதுங்குறாங்க, எல்லாம் பயந்துக்கிறாங்க, எல்லாரும் வராங்க. அவன் பார்த்து இப்படி நில் அப்படின்னு வெள்ளை சட்டை போட்டு காக்கி பேண்ட் போட்டு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அது கண்டெய்னர், அது பவர், அது வல்லமை, அது ரொம்ப பெருசு தான். ஆனா அதிகாரம் இவன் கையில் இருக்கிறது. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பதனால அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நில்லுனா அவன் நிக்கணும், விழுனா விழுடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். ஒரு வலது கரத்தை உயர்த்தி உங்களை அடிமையா நினைக்கிற என்னென்ன காரியம் இருக்கோ, இப்ப நான் அந்த அதிகாரத்தை கண்டுபிடிச்சேன். அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து பிசாசை, உன் வல்லமையை, உன் சக்தியை, உன் பராக்கிரமத்தை நான் ஒண்ணும் இல்லாம பண்றேன். என் அதிகாரத்துக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏசுங்கிற அதிகாரம். பேசுங்க பார்க்கலாம், பேசுங்க. என்னென்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம், செபிங்க பார்க்கலாம். என் குடும்பத்தை, என் உறவுகளை, என் பிள்ளைகளை, என் செல்வாக்க, என்னுடைய வாய்ப்பு வசதிகள், பேரு புகழ் எல்லாவற்றையும் கெடுக்க நினைக்கிற எல்லா வல்லமைகளையும், எல்லா தீய சக்திகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம், என் குடும்பத்தை மேற்கொள்ளுகிற அதிகாரம், என் உறவுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால என் ஞாபக சக்தியை கெடுக்கிற, என் சுகத்தை கெடுக்கிற, நான் ஒண்ணுக்குமே லாய்க்கில்லைன்னு என்னை நம்ப வைக்கிற, நான் பிரயோஜனம் இல்லைன்னு என்னை நம்ப வைக்கிற அந்த தீய சக்தியை அதிகாரத்தை கொண்டு நான் மேன்மைப்படுத்துகிறேன், அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்துகிறேன், அதிகாரத்தை கொண்டு விரட்டுகிறேன். என்னை விட்டு விலகு, நான் அதிகாரம் உடையவன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நான் அதிகாரம் உடையவன். சொல்லுங்க பாருங்க என்னோட சேர்ந்து, பொல்லாத பிசாசே. சொல்லுங்க, பொல்லாத பிசாசே, இனிமேலும் என்ன மேற்கொள்ள முடியாது, ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. வல்லமை உனக்குள்ள இருக்கலாம், அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது. அதிகாரத்தை கொண்டு சொல்லுகிறேன், என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் தொழிலை விட்டு, என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். ஓ அதிகாரம் என் கையில வந்துருச்சு, நான் இனி வெற்றியாளன். 2 கையை தட்டி கர்த்தருக்கு நல்ல சத்தமா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன அப்படின்னா, உங்க சத்ரு அதிகாரம் உடையவனை என்ன பண்ணுவாராம், அதிகாரத்தை பிடுங்கியாச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான், உங்க மேல கொஞ்சம் கோபமாக தான் இருப்பான். ஏன்னா இப்போ அதிகாரம் அவன் கையில் இருந்துச்சு, யார் கைக்கு வந்துருச்சு, உங்க கைக்கு வந்துருச்சு. உங்க கைக்கு வந்தவொடனே என்ன பண்ணான், இப்போ அவன் என்ன பண்ணுவான், உரு புருன்னு தான் இருப்பான். அவன் பயங்கரமா உங்க மேல எங்கடா பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு உங்களை பழி வாங்குற எண்ணத்தோடு இருப்பான் இல்லையா. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, வாசிங்க ரோமர் எழுதின புத்தகம் 16:20. ரோமர் 16:20. ரோமர் 16:20. ஒருத்தர் வாசிங்க, ஒருத்தர் லூக்கா 20:42-43. ரோமர் 16:20 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். என்ன பண்ணுவாரா, அப்படியே விட்டுட்டு உங்க மேல கோவப்பட்டு இருக்கிறதுக்கு அவனை உடவனப்பட்டாராம். அவன் என்ன பண்ண, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை உடனே கூட இருப்பதாக. இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் லூக்கா 20 வாசிங்க பார்க்க. லூக்கா 20:42-43. லூக்கா 20 ஒரே நிமிஷம். லூக்கா 20 எல்லாம் எடுத்துட்டீங்களா? 115வது பக்கம். லூக்கா 20 எல்லாம் எடுத்துக்கோங்க. வாசிக்க. இப்ப 42-43. நான் உமது சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீரினுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புத்தகத்திலே சொல்லுகிற. சங்கீதத்தை எழுதினது தாவீது. என்ன கவனிங்க பார்க்கலாம். சங்கீதத்தை எழுதினது தாவீது. தாவீது புதிய ஏற்பாட்டில் நடக்கிற தீர்க்க தரிசனத்தை பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. என்ன தீர்க்க தரிசனம் கவனிங்க பார்க்கலாம். பிதா இயேசுவை பார்த்து சொல்றாரு, உன் சத்துருவை உன் பாதபடியாக்கி போடு வரைக்கும் என் வலது பாரிசத்தில் உட்காந்துரு. இப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு ஆழமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ என்ன சொன்னா,
நம்ம முதல்ல வசனம் சொல்லுது உன் பிசாச சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவான்னு சொல்லுது. இங்கே சொல்லுது உன் சத்துருவை உனக்கு பாதபடியாக்கி போடுற வரைக்கும். என் வலது வருஷத்துல பிதா சொல்றார், இயேசுவ சொல்றார், சத்துருவை பாதபடி சொல்லுங்க, சத்துருவை சொல்லுங்க, சத்துருவை பாதபடியாக்கி போடுவார். இப்ப நம்ம சத்துரு யாரு? கொஞ்சம் பேருக்கு வாய் திறக்கும், இல்லை என் பிசாசு எங்க அந்த அவரு தான், அந்த ஆள் தான், அந்த அம்மா தான், அந்த அம்மா அந்த உங்களெல்லாம் மைக்கிலே அடிக்கணும். நமக்கு இந்த உலகத்தில் சத்ரு மனுஷனே கிடையாது, சத்ருவே இல்லை மனுஷன். நமக்கு யார் சத்ருன்னா பிசாசு மட்டும்தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்து என்ன சொன்னால் அவனை தான் சிலுவையில் அடிச்சிட்டார் இல்லையா. வேதம் சொல்லுது மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு யுத்தம் இல்லை. சொல்லுங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உனக்கு யுத்தம் இல்லை. யாரோட யுத்தம்? யார் உனக்கு சத்ரு? யார் உனக்கு சத்ரு? பிசாசு தான் சத்ரு. பிசாசை பாதபடியாக்கி போடுவாராம். சொல்லுங்க, பாதபடி. நீல தனியாக கவனிங்க பார்க்கலாம். பாதபடின்னு என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. பாதபடினா என்னன்னா, ராஜா சிங்காசனத்தில் உட்காருவாரா? ராஜா சிங்காசனத்தில் உட்காருவார். அந்த சிங்காசனத்தில் அவர் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டூலில் கால் எடுத்து இப்படி வச்சு ராஜா என்ன பண்ண இப்படி உட்காந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? ராஜா என்ன பண்ணுவார்? வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? இப்படி வச்சிருப்பார், இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பார். சொல்லுங்க அப்படின்னுவார். ராஜா வந்து அப்படி கஷ்டப்படக்கூடாது, அவர் டயர்டாக இருக்கக்கூடாது, அதனால் அப்படி காலை எடுத்து வைக்கிறதுக்கு, ஒரு காலை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் அப்படி வச்சுருக்கணும். கவனிக்கிறீங்களா? நானும் தான் ராஜான்னு பேர் வச்சுருக்கேன். யாராவது சொல்கிறீங்களா? அப்படி யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லைல்ல? கவனிக்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டூலை கையோடு தூக்கிட்டு தான் தெரியணும். சரி, கவனிக்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிக்க பார்க்கலாம். பொதுவாக சிங்காசனத்தில் இருக்க ராஜாவுக்கு என்னென்னா ஒரு ஸ்டூல் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டூலினுடைய விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்டூலுடைய ஆச்சரியம் ஒரு காரியம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. அந்த தேசத்தில் அந்த ராஜாவுக்கு யார் சத்ருவாக இருக்கிறானோ அவனுடைய முகத்தை அந்த ஸ்டூலில் ஒருத்தன் வரைஞ்சி கொடுப்பானோ. வரைஞ்சி கொடுத்து அந்த அந்த ராஜாவோட அதிபதி இருக்கான் பார்த்தீங்களா, சேனை தலைவன், அவன் வந்து சொல்லுவான, ராஜாவே இவனை ஒரு நாளைக்கு உங்கள் காலுக்கு கீழே பாதபடியாக்கி போடுற வரைக்கும் இதை நீங்கள் தற்காலிகமாக காலு கீழே வச்சுக்கோங்கன்னு சொல்லி. ராஜா கால் வைக்கிறது யாருன்னா அவன் சத்துருடைய முகத்தின் மேலே தான் ராஜா கால் வைப்பானான். அந்த உண்மையான சத்துரு கிடைச்சி அடித்து அவனை கொண்டு ராஜா காலு கீழே போடுற வரைக்கும் அந்த ஸ்டூல் மேலே தான் ராஜா கால் வைப்பானான். ராஜாவோட சேனை தலைவன் ராஜாவுக்கு சொல்கிற ஆறுதல், அந்த படத்தை அந்த ஸ்டூலில் வரைஞ்சி, அந்த ஸ்டூலில் வேறு ஸ்டூலு, அந்த ராஜா அந்த ஒருத்தனை சத்ருவை கொண்டுட்டான், அடுத்த சத்ரு யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த சத்ருவை கொண்டு வந்து படம் வரைஞ்சி ஸ்டூல் மேலே, அந்த ஸ்டூலை கொண்டு வந்து ராஜா காலு கீழே வச்சு, உன் பாத படியாக இதை வச்சுக்கோ, அவனை ஒரு நாள் உண்மையாகவே கொண்டு வந்து இதே மாதிரி உங்ககிட்ட போடுவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சேனை தலைவன் போவானா. அதுதான் பாதபடி. நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஓ சத்ருவை உனக்கு பாதபடியாக்கி நான் போடுவேன்னு சொல்றாரு. யார் நம்ம சத்ரு? யார் நம்ம சத்ரு? ஏன் அப்படின்னா நம்ம ராஜா மாதிரி இருக்க வேண்டியவங்க. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. அது இப்போ எடுத்தால் வேற, நான் முடிஞ்ச அடுத்த வாரம் எடுக்கிறேன். நம்ம ராஜாக்களும் லேவியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாரி, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வாரம் முடிஞ்சா நான் அதை எடுக்கிறேன் கண்டிப்பா. அப்போ பாருங்க, ராஜாக்கள்னா ஆளுகை செய்கிறவங்க, ராஜாக்கள்னா ஆண்டு கொள்றவங்க. நம்மளை ராஜா மாதிரி கர்த்தர் வச்சாரு. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. ராஜா மாதிரி வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டோம். தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியில பிறந்தவங்க ராஜா, ராஜ வாழ்க்கைக்கு தான் இந்த பூமியில பிறந்தவங்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்? பிசாசு நம்ம அதிகாரத்தை பிடுங்கினதுனால ராஜாவா இருக்கிறவன் சிறைச்சாலைக்குள்ள போய் கைதியா இருக்கிறான். அதிகாரத்தை இழந்துட்டு ஆண்டு அந்த ஜெயிலை உடைச்சி அதை வெளியில் எடுக்கும்படி சிலுவையில் அடித்து எடுத்து அந்த அதிகாரத்தை திரும்பவும் கொடுத்து சிங்காசனத்தில் உட்கார வச்சு, ஓன் சத்ருவை, ஒன்னை எதிரியாக்கிற அந்த சத்ருவை நாம் பாதபடியாக்கி போடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி. செய்தி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதிகாரம் இப்பொழுது உங்களுக்குள்ள தொடங்குது. இனி உங்களுக்குள்ள எந்த பயம் வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் சோர்ந்தே போகக்கூடாது. என்ன கவனிக்கலாம், ரூபசமாக கவனிக்க பார்க்கலாம். என்ன தெரியுமா? மறுபடியும் நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் வீட்டில் போய் புலம்பக்கூடாது. மறுபடியும் பிசாசு என்ன பண்ண, ஆதாம்கிட்ட ஏமாற்றி அதை பிடுங்கின மாதிரி உங்ககிட்ட இப்போ அதிகாரத்தை கூட கொடுத்துட்டாரு. இப்போ யாரெல்லாம் இதை நம்பி விசுவாசிச்சு இந்த வசனத்தை நான் கேட்டேன் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களோ, உங்கள் அதிகாரம் உங்களுக்கு திரும்ப கிடச்சிருச்சு. ஆதாம் இழந்த அதிகாரத்தை இயேசு திரும்ப பறித்து உங்ககிட்ட கொடுத்துட்டார்.
நினச்சி கவனிக்க பார்க்கலாம். இந்த பூமியில் நீங்கள் என்ன ராஜ வாழ்க்கை வாழும்படி, ராஜாக்களாகவும் ஆசாரியெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறார். அப்போ நம்ம நல்லா வாழும்படி எந்த ஒரு காரியம் நம்ம அடிமைப்படுத்த முடியும், அது மேலே நம்ம சத்துரு ஆதிக்கம் செலுத்தும்படி, ஆண்டு கொள்ளும்படி நம்ம அதிகாரம் உள்ளவர்கள். அதனால் எந்த காரியம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ, என்ன காரியம் வருதோ இப்போலேருந்து நீங்கள் பேசணும். உங்களுக்கு படிப்பு வரலையா, படிப்பு எனக்கு வரும், நான் அதிகாரம் உள்ளவன். அதுக்கப்புறம் எதெல்லாம் உங்களுக்கு வரலையோ அதெல்லாம் அறிக்கை செய்யணும். பொல்லாத பிசாசே என்னை விட்டு போ, இனிமேல் உனக்கு என் மேலே அதிகாரம் இல்லை, அதிகாரம் எனக்குள்ள, அதிகாரம் எனக்குள்ள சொல்லி சொல்லி கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்த வாரம் வர வரைக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் வீணா போனவன், நான் மோசமானவன், எந்த அப்படி மாட்டிச்சுன்னு எனக்கு ஒரு வாழ்க்கை பட்டுச்சு பாருங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க என் நிலைமை? என் பொழப்ப கேட்டிங்கன்னா ஏங்க கேட்குறீங்க என் பொழப்ப, என் நிலைமைய ஆரம்பிச்சிங்க. இனிமேல் என்ன சொல்லணும்? அதிகாரம் எனக்குள்ள, பொல்லாத என்னை மேற்கொள்ள முடியாது. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் உயர்வாக இருப்பேன், நான் மேன்மையாக இருப்பேன், நான் சிறந்திருப்பேன், நான் ஜீவனோடு இருப்பேன், நான் நல்லா இருப்பேன். இயேசுவின் நாமத்தில் இப்படி பேசணும். நீங்கள் பேசி பாருங்கள் ஒரு வாரம், அதுக்கப்புறம் இந்த அதிகாரம் உங்களுக்குள்ள வேலை செய்தே இல்லையான்னு பார்ப்பீங்க. இந்த அதிகாரத்தை நாங்கள் கொஞ்சோண்டு கண்டுபிடிச்சனால தான் இன்னைக்கு உங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறேன். நான் கொஞ்சோண்டு அதை கண்டுபிடிச்சதுக்கு தான் பாஸ்டராகவே கொடுத்து உயர்த்தி இருக்கிறார். இந்த அதிகாரத்தை இன்னும் கையில் எடுக்க எடுக்க மோகன் ஜலாசர் மாதிரி, எஸ்ஐக்கு என்ன மாதிரி, அகஸ்டின் ஜபகுமாரி, மாநிலம், தேசம், தேசங்கள், உலகத்தையே நீங்கள் ஆளலாம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஆளலாம், நீங்கள் ஆளலாம். அவ்வளோ பெரிய அதிகாரம் இது. இதுக்கு கீழே உலகம் ஆதாம் ஏமாந்துட்டார், இழந்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் அதை கெடுத்து அதை எடுத்து அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் விளங்கி கொண்டவங்க அந்த அதிகாரத்தை கையில் யூஸ் பண்ணலாம். விளங்காதவங்க இன்னும் அடிமைப்பட்டே கிடப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இரக்கமுள்ளவரே, கிருபை உள்ளவரே, எங்களோடு மிக தெளிவாக அந்த காரியத்தை எங்களுக்கு புரிய கொடுச்சிங்களே ஆண்டவரே. அவன்கிட்ட வல்லம் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை நீங்கள் அவன்கிட்ட இருந்து பறித்து சிலுவையில் தகப்பனை ஆணி அடித்து ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணி என் கையில் கொடுத்துட்டீங்க. வலதுகரை தோய்த்து அப்படி ஜெபிங்க பார்க்கலாம். அப்படி ஜெபம். இந்த முக்கியமான நேரம், இது ரொம்ப முக்கியம், வெரி ப்ரீசியஸ் டைம். நீங்கள் வலதுகரை தோய்த்து ஜெபம் பண்ண. எனக்கு அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த அதிகாரம் எனக்குள்ள தகப்பனே ஆண்டவரை ரீஆக்டிவ் பண்ணட்டும். எனக்குள்ள தகப்பனை அது வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும். இனி என் வீட்டில் எதெல்லாம் விளங்காமல் இருக்கோ, எதெல்லாம் உருப்படாமல் இருக்கோ, எதெல்லாம் சரியில்லாமல் இருக்கோ, எதெல்லாம் மோசமாக, இதெல்லாம் நான் இனிமேல் அதிகாரத்தை கொண்டு நான் அதெல்லாம் சரிப்படுத்துவேன். அதை சரிப்படுத்தும்படி தான் என்னை அழைச்சிருக்கீங்க. அதை சரிப்படுத்தும்படி தான் என்னை அழைச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நான் அதற்காக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே என் மேல இரக்கமாயிரும், இயேசுவே என் மேல கிருபையாயிரும். என்னோடு பேசின வார்த்தையின்படி இதுவரைக்கும் என்கிட்ட வேலை செஞ்ச பில்லி சூனிய மாந்திரிக செய்வினைகள், ஏவல்கள், என்னென்ன பயம், கவலை, குழப்பம், திகில், என்னென்ன நஷ்டம், பாவத்தின் அடிமைத்தனம், சாபம், எல்லாவற்றையும் மேற்கொள்ள அதிகாரம் இனிமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அந்த அதிகாரம் தெரிஞ்சிருச்சு. அந்த அதிகாரம் வேலை செய்யணும். நான் மறுபடியும் சோர்ந்து போக கூடாது, மறுபடியும் விழுந்து போக கூடாது, மறுபடியும் ஏமாந்துடக்கூடாது, மறுபடியும் கவலைப்படக்கூடாது. என்ன வந்தால் இனிமே நான் இந்த அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணுவேன், அதை பயன்படுத்துவேன். இனிமே அதை யூஸ் பண்ணுவேன். என்னை இனிமே சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை ஏமாற்ற முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறீர், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறீர், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துவீர். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துவீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு 2 நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு அடிமையா இருந்துச்சோ, எங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன அடிமைத்தனம் இருந்துச்சோ, அதெல்லாம் இன்னையிலிருந்து உடைக்கிற ஆண்டவரே, உடைக்கிற ஆண்டவரே. என் குடும்பத்தினுடைய கடனை நான் உடைக்கிறேன், என் குடும்பத்தினுடைய நஷ்டத்தை நான் உடைக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்க தீய கிரியைகளை நான் உடைக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்க தரித்திரம் விலகி போகட்டும். அதிகாரத்தை நான் பேசுறேன், அதிகாரத்தில் நான் பேசுறேன். மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா மலையே பெயர்ந்து போன்னு சொன்னா என் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை மாறும், எனக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலை மாறும். தூங்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அதிகாரத்தை கையில் எடுக்கிற, அதிகாரத்தை கையில் எடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்திலே இனி என்னுடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை. உரியாபாக்கா தானாமா சாந்தோரு துபேக்கானா தூரஹாத்தா நாமா ரபா. ஆண்டவர் வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவில கவனிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவில பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். இயேசுவில கிறிஸ்துவில் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்களா இருந்தா இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. மாம்ச காரியங்களை, பாவத்தின் காரியங்களை ஜெயிக்கிறவங்கள கர்த்தர் வைப்பார். ரியாத்தா நாமா சந்தலபோ ரபா கரபா ஹத்தூரமா கனமா தேனமா கரபோ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வார்த்தைக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி.
ஆண்டவரே எங்களை பிசாசு எங்களை ஏமாற்ற முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தொடர்ந்து இந்த தெளிவுக்குள்ள பரிசுத்த ஆவி எங்களை ஞாபகப்படுத்தி எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் உன்னத நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.